முதியோர் சிகிச்சை நிபுணர்கள் பற்றாக்குறை, நடவடிக்கை இல்லை என்றால் பெரும் பிரச்சனை, லிங்கேஷ் நினைவுறுத்து. ஹோப்ஸ் ஹரிராயா 2025 பல்வேறு குற்றங்களில் ஈடுபட்டதாக 1800 பேருந்துகளுக்கு அபராதம். மலேசியா தாய்லாந்து சேவைகள் ஐடில் ஃபித்ரியை முன்னிட்டு நிறுத்தம், மாற்று வழிகள் பயன்படுத்த அறிவுறுத்து. அலையா சக பயணி கார் மீது ஏறி 20 நிமிடம் சவாரி செய்த குரங்கு, அதிர்ச்சியில் உறைந்த பெண். ஈராயிரத்து 24 8.1 விழுக்காடாக இருந்த 65 வயதுக்கு மேற்பட்ட மலேசிய மக்கள் தொகை 2040 14.5 விழுக்காட்டை எட்டும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் மலேசியா வயோதிக நாடாக மாறி வருகிறது. அவர்களை பராமரிக்கும் ஆற்றலும் வசதியும் மிகவும் அத்தியாவசியமாகும். பலருக்கு கேட்பதற்கு இது சாதாரணமாக இருந்தாலும் உண்மையில் இது முக்கிய பிரச்சனையாகும். அதனால்தான் மேலவையில் அது குறித்து கேள்வி எழுப்பியதாக செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் ஆர் அருணாச்சலம் கூறினார். ஆனால் கிடைக்கப்பெற்ற பதில்கள் அதிர்ச்சி அளிப்பதோடு பெரும் கவலையை ஏற்படுத்துவதாக அவர் கூறினார். நாடு முழுவதும் முதியோர்களுக்கென வெறும் 67 சிகிச்சை நிபுணர்களே உள்ளனர். அவர்களில் 37 பேர் சுகாதார அமைச்சின் மருத்துவமனைகளிலும், 14 பேர் பல்கலைக்கழக மருத்துவமனைகளிலும், 16 பேர் தனியார் மருத்துவமனைகளிலும் பணியாற்றுகின்றனர். இதன் மூலம் முதியோர் சிகிச்சை நிபுணர்களின் எண்ணிக்கை 65 வயதுக்கு மேற்பட்ட ஒவ்வொரு 10,000 பேருக்கும் 0.25 என்ற விதத்திலேயே உள்ளது. ஒவ்வொரு 10,000 பேருக்கும் ஒரு மருத்துவர் என்ற அரசாங்கத்தின் இலக்கோடு ஒப்பிடுகையில் இது மிக மிக குறைவாகும் என லிங்கேஷ் சுட்டிக்காட்டினார். 2030 ஆண்டில் மலேசிய மொத்த மக்கள் தொகை 36.6 மில்லியன் பேரை எட்டும் என்ற நிலையில் இந்த 5 ஆண்டுகளில் நமக்கு குறைந்தது 549 முதியோர் சிகிச்சை நிபுணர்கள் தேவையாகும். ஆனால் ஆண்டுக்கு சராசரியாக வெறும் 8 நிபுணர்களை மட்டுமே உருவாக்கும் நம்மால் அவ்விலக்கை அடைவதென்பது சாத்தியமற்றது. அதே சமயம் பினாங்கில் நாட்டப்பட்ட முதியோர் நோயாளிகளுக்கான கட்டில்களின் எண்ணிக்கை 25 மட்டுமே. அவ்வெண்ணிக்கையானது 65 வயதுக்கும் மேற்பட்ட ஒவ்வொரு 10,000 பேருக்கும் 0.17 என்ற விதம் மட்டுமே. சிங்கப்பூர், அமெரிக்கா போன்ற நாடுகளில் அவ்விகிதாச்சாரம் முறையே 2.18, 2.38 என்ற உயரிய அளவில் உள்ளது. இது நமக்கும் அவர்களுக்கும் இருக்கும் பெரிய இடைவெளியாகும். எனவே இப்பிரச்சனையின் கடுமை உணர்ந்து சுகாதார அமைச்சோ உடனடியாக ஏதாவது செய்ய வேண்டும். தவறினால் பெரும் பிரச்சனையை நாம் சந்திக்க நேரிடும் என லிங்கேஷ் நினைவுறுத்தினார். ஒரு லொகேஷன், 10 ஃபெஸ்டிவல்ஸ், 100க்கும் அதிகமான பிரபலங்கள், 200க்கும் அதிகமான பூத்கள், 1000க்கும் அதிகமான போட்டியாளர்கள், 1,00,000 வாடிக்கையாளர்கள். மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் த லார்ஜஸ்ட் இண்டோர் தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பதித்த கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத் ஈஸ்ட் ஏஷியா பாலிவுட் ஃபெஸ்டிவல் அண்ட் இந்தியன் ட்ரேட் எக்ஸ்போ 26 மார்ச்லிருந்து 1 ஏப்ரல் வரை சுத்ரமால் ஜோபாடு ஜோரில். எதிர்பாராததை எதிர்பாருங்கள், திரண்டு வாருங்கள். லெட்ஸ் கிரியேட் லாஸ்டிங் மெமரிஸ். நோன்பு பெருநாளை முன்னிட்டு மார்ச் 24 தொடங்கி ஏப்ரல் 8 வரையிலான சிறப்பு நடவடிக்கையின் முதல் நாளில் மொத்தம் 1800 பஸ்கள் பல்வேறு குற்றங்களில் ஈடுபட்டிருப்பது கண்டறியப்பட்டது. வாகனம் ஓட்டும்போது கைத்தொலைபேசிகளை பயன்படுத்தியது, பஸ்களில் 2வது ஓட்டுநர் இல்லாததும் கண்டறியப்பட்ட குற்றங்களில் அடங்கும் என சாலை போக்குவரத்து துறையின் தலைமை இயக்குனர் டத்தோ ஏடி ஃபட்லி ரம்லி தெரிவித்தார். அந்த எண்ணிக்கையில் 398 பஸ்கள் ரகசிய அமலாக்க நடவடிக்கையின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டதாக சுங்காய்பிசி டோல் சாவடியில் ஹரிராயா ஐடில் ஃபித்ரி சிறப்பு நடவடிக்கை குறித்த செய்தியாளர் கூட்டத்தில் அவர் தெரிவித்தார். அதே காலகட்டத்தில் ஜேபிஜே பல்வேறு குற்றங்கள் சம்பந்தப்பட்ட 22,552 நோட்டீஸ்களை வெளியிட்டதோடு 97 வாகனங்களையும் பறிமுதல் செய்தது. சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட 77,736 வாகனங்களை ஆய்வு செய்ததன் விளைவாக அந்த குற்றப்பதிவுகளுக்கான சம்மன் விநியோகிக்கப்பட்டதாக ஏடி கூறினார். நோன்பு பெருநாளை முன்னிட்டு அப்பெருநாளுக்கு முன்னதாக மார்ச் 29 மற்றும் மார்ச் 30 நோன்பு பெருநாளுக்கு பின் ஏப்ரல் 5 மற்றும் 6 சாலைகளில் சரக்கு வாகனங்கள் செல்வதற்கு சாலை போக்குவரத்து துறை தடை விதித்துள்ளது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. இந்த
இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படின்னு ஸ்பெஷல் இருக்கு? கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும், அறுசுவையாவும் இருக்கும். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். நோன்பு பெருநாளை முன்னிட்டு ஷவால் முதல் நாள் மலேசியாவுக்கும் தாய்லாந்திற்கும் இடையிலான ஃபேரி மற்றும் படகு சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்படும். இந்த சேவைகள் ஏப்ரல் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை வழக்கம் போல் தொடரும் என கிளாந்தான் குடிநுழைவுத்துறை இன்று வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது. எனவே பொதுமக்கள் ரந்தாவ் பஞ்சாங் குடிநுழைவு சுங்க சோதனை மற்றும் தனிமைப்படுத்தும் மைய வளாகம் மற்றும் புக்கிட் பூங்காவில் உள்ள குடிநுழைவு சுங்க மற்றும் தனிமைப்படுத்தும் வளாகத்தின் மாற்று வழியை பயன்படுத்தும்படி குடிநுழைவுத்துறை கேட்டுக்கொண்டது. முதலீட்டு பணத்தை மீட்க முடியவில்லையா? கடன் கொடுத்து மாட்டிக்கொண்டீர்களா? அணுகுங்கள் S7 ரிகவரி. கார் மீது ஏறிய குரங்கு சுமார் 20 நிமிடம் காரிலேயே இருந்ததால் பெரும் அதிர்ச்சிக்குள்ளான பெண் காரோட்டி ஒருவர் அருகே உள்ள தீயணைப்பு நிலையத்திற்கு மெதுவாக காரை ஓட்டி சென்று அக்குரங்கை பாதுகாப்புடன் கொண்டு சேர்த்தார். குவாலலம்பூரில் கோச்சாய் லாமாவில் உள்ள அலுவலகத்தில் இருந்து வேலை முடிந்து மற்றொரு பணியாளருடன் செவ்வாய்க்கிழமையன்று மாலை 4 மணியளவில் வீடு திரும்பிய போது 52 வயதுடைய சலாமியா மூபிட் என்ற பெண்ணுக்கு இந்த மறக்க முடியாத அனுபவம் ஏற்பட்டது. தனது அலுவலகத்திற்கு அருகே உள்ள சாலை சந்திப்பில் இருந்து வெளியேறிய போது அந்த குரங்கு அப்பெண்ணின் காரின் கூரை பகுதியில் ஏறியுள்ளது. தொடக்கத்தில் அந்த குரங்கு அங்கிருந்து வெளியேறிவிட்டதாக அவர் நினைத்தார். ஆனால் சில நிமிடங்களுக்கு பிறகு அவரது காரை கடந்து சென்ற மோட்டார் சைக்கிளோட்டி ஒருவர் காரில் ஏதோ ஒன்று அமர்ந்திருப்பதை தெரிவிக்கும் செய்கையை காட்டி சென்றுள்ளார். உடனடியாக அந்த பெண் காரை நகர்த்தி பின்னால் பார்த்தபோது போனட் பகுதியில் குரங்கு அமர்ந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். வேறு வழியின்றி தனது காரை மெதுவாக ஓட்டிக்கொண்டு 20 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள துன் டாக்டர் இஸ்மாயில் தீயணைப்பு நிலையத்தை சென்றடைந்த சலாமியா பின்னர் அங்கிருந்த தீயணைப்பு வீரரிடம் அந்த குரங்கை காரில் இருந்து அகற்ற உதவும்படி கேட்டுக்கொண்டார். தனது காரை மெதுவாக ஓட்டி சென்றதால் இதர வாகன ஓட்டுநர்களுக்கு தொல்லையாக இருந்த போதிலும் கார் மீது அமர்ந்திருந்த குரங்கை பாதுகாப்புடன் தீயணைப்பு நிலையத்தில் சேர்த்து விடுவதில்தான் தனது சிந்தனை இருந்ததாக பேராவை சேர்ந்த சலாமியா விவரித்தார். பரபரப்பான சாலை பகுதியில் அந்த குரங்கு எந்த ஒரு பயமும் இன்றி தனது காரின் பின்புற போனட்டில் சாவகாசமாக அமர்ந்து பயணம் செய்தது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியதாக அவர் கூறினார்.